பதஞ்சலி யோக சூத்திரம் விபூதி பாதம் சூத்திரம் 26 பிரவருத்யா லோகன்யாசாத் சூக்ஷம வியவிவாதித விப்ரகிருஷ்ட ஞானம். ஜோதியின் மீது சமயம் செய்வதால் சூட்சமமானவை, மறைந்திருப்பவை மற்றும் தூரத்தில் இருப்பவை பற்றிய அறிவு உண்டாகும். இதய ஜோதி, மகாஜோதி, மறைந்திருக்கும் ஜோதி அதன் மீது சமயம் செய்தால் தொலைதூர பொருள்களை, நிகழ்வுகளை, சூட்சமமானவைகளை காண முடியும். மலைகளால் சூழ்ந்து மறைக்கப்பட்ட இடத்தில் நடப்பதையும் மண்ணுக்குள் புதைந்து கிடப்பவற்றையும் காண்கின்ற ஞானத்தை யோகி பெறுகிறான். சூத்திரம் 27 புவன ஞானம் சூரிய சம்யமாத். சூரியன் மீது சமயம் செய்வதால் உலகத்தை பற்றிய அறிவு உண்டாகிறது. சூரியனில் சமயம் செய்வதன் மூலம் பிரபஞ்சத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை அறிய முடியும் என்பது தெளிவு. யோகி இருந்த இடத்தில் இருந்தே உலகத்தை அவ்விதமாய் அறிந்து கொள்கிறார். சூத்திரம் 28 சந்திரே தாரப்யுகு ஞானம். சந்திரன் மீது சமயம் செய்வதால் நட்சத்திர கூட்டங்களை பற்றிய அறிவு உண்டாகிறது. சந்திரனின் மீது சமயம் செய்கிற யோகி வானமண்டலத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் நட்சத்திர கூட்டங்களின் அமைப்பை, அவற்றின் இயக்கங்களை இருந்த இடத்திலே இருந்து தெரிந்து கொள்வார். பிரபஞ்ச காட்சிகளை வெளியே மட்டுமன்றி உள்ளேயும் காணக்கூடியவர் யோகி. சூத்திரம் 29 துருவே தக்கதி ஞானம். வான்வெளியின் வடக்கு திசையில் உள்ள துருவ நட்சத்திரங்கள் மீது சமயமம் செய்வதால் நட்சத்திரங்களின் இயக்கங்கள் பற்றிய அறிவு கிடைக்கிறது. அது வானவெளியின் திசை காட்டும் கருவியாய் விளங்கி கொண்டிருக்கிறது. துருவ நட்சத்திரம் மீது சமயம் செய்வதன் மூலம் எல்லா திசைகளிலும் இடம் பெற்றிருக்கிற நட்சத்திரங்களை, கிரகங்களை, உபகிரகங்களை பற்றிய ஞானத்தை பெற முடியும்தானே. துருவ நட்சத்திரம் துணை கொண்டே நட்சத்திரங்களின் போக்குகளை அறிந்து வானியல், ஜோதிடம் போன்ற சாத்திரங்கள் எழுதப்பட்டன. சூத்திரம் 30 நாபி சக்கரே காயுயுக ஞானம். தொப்புள் சக்கரத்தில் சமயமம் செய்வதால் உடல் அமைப்பு பற்றி முழு ஞானம் உண்டாகிறது. நம் உடம்பின் 6 ஆதாரங்களில் தொப்புள் 3வது ஆதாரம், மணிப்பூரகம் என்று அறியப்படுவது. பதஞ்சலி முனிவர் தொப்புள் என்றது மணிப்பூரக ஆதாரத்தை குறிக்கத்தான். இச்சக்கரம் உடம்பின் நடுமையமாய் இருக்கிறது. நாம் கவனிக்க தவறினாலும் தொப்புள் கொடி மூலம்தான் தாயின் கருவில் இருக்கிற குழந்தை தன் உணவை பெறுகிறது. அது மட்டுமா, தாயின் தொப்புள் பகுதியில்தான் குழந்தையை தாங்கும் கர்ப்பப்பை இருக்கிறது. அப்பகுதியின் முக்கியத்துவத்தை உலகுக்கு உணர்த்தத்தானோ என்னவோ பகவான் நாராயணன் உந்தித் தாமரையில் பிரம்மன் உதித்தது. ஆக தொப்புளின் மீது சமயம் செய்தால், அதாவது மணிப்பூரகத்தில் சமயம் செய்தால் நாடி நரம்புகள் உட்பட உதர் கூறுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சூத்திரம் 31 கண்ட கூபே க்ஷுதி பிபாச நிவிருத்தி. தொண்டைக்குழி மீது சமயம் செய்தால் பசி மறையும், தாகத்தையும் அதுபோல் நீக்கிக் கொள்ள முடியும். உண்ணாமல் நீர் பருகாமல் உயிர் வாழ முடியுமா என்ற கேள்வி சராசரி மனிதர்களுக்குத்தான், யோகிகளுக்கல்ல. அன்ன ஆகாரமின்றி ஆண்டு கணக்கில் தவம் செய்யும் யோகிகள் நம் நாட்டில் இருந்திருக்கிறார்கள். ஜீவபாவத்திற்கு இடமான விசுத்தி ஆதாரத்தில், அதாவது தொண்டைக்குழியில் விசுதி இருக்கிறது. ஜீவபாவத்திற்கு இடமான விசுத்தி ஆதாரத்தில் சமயம் செய்கிற யோகி பசி தாகத்தை வென்று விடுகிறார். சூத்திரம் 32 கூர்ம நாட்யாம் ஸ்தைர்யம். கூர்மம் என்கிற நாடியில் சமயம் செய்தால் உடல் உறுதி பெறும். ஆமை வடிவில் இருப்பதால் கூர்மம் என பெயர் பெற்றது. இது தொண்டைக்குழிக்கு கீழே அமைந்துள்ளது. இதில் சமயமம் செய்தால் மனம் அசைவற்றிருக்கும். நம் உடம்பில் 72,000 நாடிகள் இருப்பதாய் கூறுவர். நாடிகள் பிராண சக்தியை உடலெங்கும் சுமந்து செல்பவை. இவை நரம்புகள் என்றும் கூறப்படுவதுண்டு. உடலில் யோக பயிற்சிக்கென 10 நாடிகள் உள்ளன. கூர்ம நாடி இவற்றில் ஒன்று. தியான பலனாகிய அமைதியை எளிதில் அடைய இந்நாடி உதவும். தும்மல் தோன்றுவதில் இதுவே அடிப்படையான நாடி. சூத்திரம் 33 மூர்த்தஜ்யோ திஷி சித்த தர்சனம். உச்சந்தலையில் எழுகிற ஜோதியில் சமயமம் செய்தால் சித்தர்களது காட்சி கிடைக்கும். சித்தர்கள் மனிதர்களின் சராசரி விருப்பங்களை நிறைவேற்றுவதோடு உயர்ந்த பொருள்களை விரும்பும் ஆற்றலையும் கொடுப்பார்கள். மனிதர்களை திருத்தி உயர்த்தக்கூடிய ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு. அவர்கள் இன்றும் கூட மற்றையோர் கண்ணுக்கு தெரியாதபடி உலவிக் கொண்டிருக்கிறார்கள்.
சூத்திரம் 35. ஹிருதயே சித்த சம்பித். இதயத்தில் சமயம் செய்வதால் மனங்களை பற்றிய அறிவு உண்டாகிறது. இதயத்தின் மீது சமயம் செய்ய நமது மனதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்களின் மன நிலையும் அறிந்து கொள்ளலாம். இதயத்துக்கும் மனதுக்கும் தொடர் இருப்பதை மனதில் தோன்றும் தீவிர உணர்ச்சி ஒன்றின் விளைவால் இதயம் உபாதைக்குள்ளாவதிலிருந்து அறியலாம். ஓம் நமச்சிவாயம்.